ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ கடந்த பகுதிகளெல்லாம் பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருந்துச்சு. நாட்கள் நம்ம கடந்து போகும் பொழுது எல்லா நாளும் ஒரே மாதிரி இல்லை இல்லையா? நம்முடைய நாட்கள் பார்க்கும் பொழுது, நாட்கள் கடந்து கடந்து போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு ஈவனா இல்லாதபடி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்த வாழ்க்கையிலையும், பிரசங்கிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையிலையும் சரி ஒரு மாற்றங்கள் உண்டு இல்லையா? இன்றைக்கு நம்மளுடைய டைட்டில் என்னன்னா, கர்த்தரிடத்துல திரும்பணும். நம்மளுடைய யார் பக்கத்துல திரும்பணும்? கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டிய காரியமா இருக்கு. அநேக நாட்கள் நம் தேவனை விட்டு தூரமா இருந்திருக்கலாம். நம் தேவனோடு இருப்போம்னு நினைச்சிட்டு தான் இருப்போம், ஆனா தேவனை விட்டு தான் விலகி இருப்போம். ஏன்னா நம்ம எப்படி தேவனோடு சார்ந்து இருப்போம்னா, அதுக்கு ஒரு ரெஃபரன்சஸ் பார்ப்போம். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 படிங்க. ஒரு 1 3 வரைக்கும் படிங்க. ஃபர்ஸ்ட் யோனா 1ஆம் அதிகாரம் 1 3. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணினான். சரி, பார்க்கும் பொழுது தேவன் யோனாக்கு என்ன சொல்றாரு? நீ நினைவேக்கு போ. அதாவது எங்க போகணும்? நினைவே பட்டணத்திற்கு போ. அங்க என்னவா நடக்குதுன்னா, அந்த 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. அதாவது என்ன சொல்றாரு தேவன்? நினைவே பட்டணத்துக்கு விரோதமா நீ போய் என்ன பண்ணு? பிரசங்கம் பண்ணுன்னு சொல்றாரு. அவர்களுடைய பாவம் எங்க போச்சு? தேவனுடைய சமூகத்திற்கு போயிருச்சு. அதனால தேவன் என்ன சொல்றாருன்னா, யோனா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு? நீ எங்க போ? நினைவே பட்டணத்திற்கு போய் அதற்கு விரோதமாக நீ என்ன பண்ணு? பிரசங்கம் பண்ணுன்னு. இப்ப நம்மளே எடுத்துக்கோங்களேன், நார்த் இந்தியாவில் போயிட்டு என்ன நார்த் இந்தியாவுக்கு போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னா நம்ம போவோமா? போக மாட்டோம். அதான் யோனாவும் செஞ்சாரு. என்ன பண்ணாரு? நினைவுக்கு போகாதபடிக்கு எங்க ஓடி போனாரு? தர்ஷீஸ்க்கு ஓடி போகிறாரு. யாரு? யோனா. அதாவது தேவனுடைய அழைப்பை என்ன பண்றாரு? யோனா மறந்துட்டார். ஃபர்ஸ்ட் மறக்கல, அவருக்கு ஒரு பயம். ஏன்னா அசிரியர்களுடைய தலைநகரமாகிய நினைவே பட்டணம். சரியா? அசிரியர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, பயங்கரமான யுத்த வீரர்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் எப்படின்னா பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அந்த இடத்துக்கு ஒரு மனிதனை யார் போக சொல்றா? தேவன் போக சொல்றார். ஏசப்பா போக சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? யாரு? யோனா அங்கிருந்து எப்படியாவது ஓடி போயிடலாம். நம்மளும் அநேக நாட்கள்ல அநேக காரியங்கள்ல அப்படிதான். ஏசப்பா ஒரு காரியத்தை சொல்லுவாரு, ஆனா நம்ம செய்ய மாட்டோம். அதுக்கு விரோதமா தான் நம்ம செய்வோம். ஏசப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்ம செஞ்சு கரெக்டா போயிட்டே இருப்போம், பாதி தூரம் போற வரைக்கும் விட்டுருவாரு. அவருக்கு நல்லா தெரியும், இவன் எங்க போறான்? கப்பலுக்கு தான் போறான் அப்படின்னு சொல்லி. யாரு? ஏசப்பாக்கு நல்லா தெரியும். அங்க என்ன பண்றாரு? ஒரு பெரிய காற்றை என்ன பண்றாரு? கடல் மேல வர பண்றாரு. ஆனா யோனா என்ன பண்றாரு பாருங்க, அயர்ந்த நித்திரையில எங்க? கப்பலோட அடித்தளத்துல போய் என்ன பண்றாரு? அயர்ந்த நித்திரையில இருக்காரு. அங்க மேல என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. நம்மளுடைய காரியங்களும் அப்படிதான். நமக்கு
ஒரு புயல் காற்று மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில பாடுகள், பிரச்சனைகள், நிந்தனைகள், வியாதிகள் எல்லாம் வந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை இல்லைன்னா நம்ம அயர்ந்த நித்திரையில தான் இருப்போம். நம்ம என்ன நினைப்போம்? நம்ம நித்திரையில தான், நார்மலா தான் இருக்குன்னு. ஆனா நமக்கு மேலாக என்ன நடந்துட்டு இருக்குன்னா பெரிய ஒரு புயல் உண்டாகி கொண்டே இருக்கும். அது ஒரு பக்கம் தேவனும் உண்டாக்குவார். இங்க யார் உண்டாக்குறது? தேவன் உண்டாக்குறார் இல்லையா? தேவன் உண்டாக்குகிற பெரும் காற்று. சரியா? ஆனா யோனா அயர்ந்த நித்திரையில இருக்கும் பொழுது அவருக்கு என்ன நடக்குதுன்னு அங்க தெரியல. நம்மளுடைய அநேக நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரிதான். நம்ம ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறோம்னு நினைப்போம். ஆனா தேவனை விட்டு தூரமா தான் இருப்போம். இங்க யோனா அங்க போய் சொல்லிட்டு என்ன பண்றாரு? அவருக்கு தெரியுமா தெரியாதா? சர்வ வல்லமையுள்ள தேவன், சரியா, வானத்தையும் பூமியும் தன் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவனுக்கு யோனா எங்க போறான்னு தெரியுமோ தெரியாதா? அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு? நான் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டேன்னா ஆண்டவருக்கு தெரியாது அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்னென்ன உண்டாக்குறாரு பாருங்க. ஒரு இடத்துல புயல் காற்றை உண்டாக்குறாரு, இன்னொரு இடத்துல ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். யாருக்காக? யோனாக்காக. ஆனா யோனா பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா, அவருடைய காரியங்கள்ல நான் தப்பிச்சு போகணும், ஆனா நினைவே பட்டணத்துக்கு நான் போக மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் பொல்லாதவர்களா இருக்கிறாங்க. தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து என்ன பண்றாரு? யோனா அங்க போகாதபடிக்கு இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதே மாதிரிதான். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதே மாதிரிதான். போராட்டங்கள் வரும், நிந்தனைகள் வரும். நம்ம ஏசப்பாவை மறந்துடுவோம். மறந்துட்டு நம்மளுடைய சுயத்துல போய் போராடும் பொழுது அது என்ன ஆகும்னா அது வாய்க்காமையே போகும். ஆனா போராட்டங்களை தேவனும் உண்டாக்குவார், சத்ருவானவனும் உண்டாக்குவான் இல்லையா? இங்க நம்ம யோனாவை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் அவனுக்கு ஒரு போராட்டத்தை உண்டாக்குறார் இல்லையா? இந்த பக்கம் யோபுவை பார்க்கும் பொழுது யார் உண்டாக்குறது? பிசாசு இல்லையா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா யோனாவை தேவன் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று தேவன் இந்த காரியத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? செஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரிதான். போராட்டங்கள் வரும் பொழுது அது பிசாசு கொண்டு வரானா இல்ல தேவன் கொண்டு வராரான்னு நமக்கு தெரியும். தேவன் கொண்டு வரும் பொழுது அது சமாதானத்தோடவே இருக்கும். ஏன்னா தேவனுடைய கரம் அது கூடயே இருக்கும் இல்லையா? இங்க யோனாக்கு அதுதான். அவனுக்கு எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கடல்ல கப்பலே உடைஞ்சு உள்ள போனாலும் சரி, அந்த இடத்துல ஒரு மீனை வச்சிருக்கிறாரு தப்பிக்கிறதுக்கு. அவன் சேஃபா இருக்கான். எங்க? மீன் வயிற்றுல 3 நாள் சேஃபா இருக்கிறான். ஆனா தேவன் பக்கமாய் இருக்கும் பொழுது, தேவன் நமக்கு பிரச்சனைகள் கொண்டு வரும் பொழுதும் நம்ம சேஃபா தான் இருப்போம். தேவன், அது நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன். அதே பிசாசு நமக்கு பிரச்சனைகள் கொண்டு வரும் பொழுது யோபு தான் பெரிய ஒரு சாட்சி. சரியா? யோபுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது தன்னுடைய ஜீவனை மாத்திரம்தான் என்ன பண்றான்? விட்டு வச்சிருக்கான். அது ஏன் சொல்லுங்க? தேவன் சொல்லிட்டாரு, அவனுடைய ஜீவனை நீயே தொடக்கூடாது. நீ அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, அவனுடைய ஜீவனை தொடக்கூடாதுன்ட்டாரு. அதனாலதான் அவன் என்ன பண்ணிட்டான்? பிசாசு எல்லாத்தையும் எடுத்தான், தன்னுடைய சரீரத்தையும் எடுத்தான், ஆனா தன்னுடைய ஜீவனை தொடல. ஆனா பிசாசு கொண்டு வருகிற போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வியாதிகள் வரும், போராட்டங்கள் வரும், எல்லாமே வரும். ஆனா தேவன் கொண்டு வருகிற பாடுகள் வந்தாலும் நம்மளை பாதுகாக்கிற ஒரு கரம் நம்மளோடு கூட இருக்கும் இல்லையா? இதெல்லாம் ஏன் தேவன் செய்யறாரு சொல்லுங்க பார்க்கலாம். யோனாவை தேவனிடமாய் திருப்ப வேண்டும் தான் தேவன் என்ன பண்றாரு? இந்த பாடுகளை கொண்டு வர்றாரு. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு பாடு வரும் பொழுது நம்ம கர்த்தரோடு சார்ந்து வாழ வேண்டும், கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டும். அதுதான் தேவன் சொல்றாரு, ஆதியில நீ என் மேல வச்சிருந்த அன்பு என்னவா இருக்கு? போயிடுச்சு. நீ ஆதியில ரட்சிக்கப்பட்ட பொழுது என் மேல வச்சிருந்த பாரு அன்பு, ஒரு நாளைக்கு இதே மாதிரிதான் இருந்த, நீ இதே மாதிரி வேலை செஞ்சுட்டு தான் இருந்த. ஆனா ரட்சிக்கப்பட்ட பொழுது 3 நேரம் ஜெபம் பண்ண இல்லையா? ஆலயத்துக்கு கரெக்டா போயிட்டு இருந்த, ஜெபம் பண்ணிட்டு இருந்த, மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்த. நாட்கள் கடந்து போகும்பொழுது அந்த அன்பு, தேவன் மேல இருந்த அன்பு என்ன ஆகுதுன்னா அப்படியே குறைஞ்சு போகுது. 3 வேளை ஜெபம் 2 வேளை ஆகுது, 2 வேளை ஜெபம் 1 வேளை ஆகுது. அந்த 1 வேளை ஜெபம் வேலைக்கு போகும்போது மாத்திரம் ஜெபிக்கிற ஜெபமாய் மாறுது. இன்னொரு ஜெபம் எப்படின்னா, படுக்கை விட்டு எழுந்தோன்னு ஒரு ஜெபம் 2 நிமிஷம் முடிச்சுட்டு தூங்கிடுறது, திருப்பி படுத்து. அது ஒரு பழக்கம் இல்லையா? இதைத்தான் தேவன் அருவருக்கிறார். அது என்ன பண்றாரு? அருவருப்பா என்றாரு. நீ என்ன எப்படி நேசிச்ச, என்ன
எப்படி நேசிச்ச? அந்த அன்பு எங்க உங்ககிட்ட? ஆனா நீ என்ன நேசிச்சு என்ன மறந்துட்ட. ஆனா நான் உன்னை நேசிச்சதுனால நான் என்னுடைய சிங்காசனத்தை விட்டு உனக்காக நான் இறங்கி வந்தேன். அதுதான் தேவன் விரும்புறார். அதுதான் தேவன் நமக்காக செஞ்ச காரியமா இருக்கு. இன்னைக்கு நம்ம தூரமா இருக்கலாம் தேவனை விட்டு. இன்னைக்கு யாருக்கு இந்த வசனம் போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா அந்த வசனம் எனக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா கர்த்தரிடத்துல யாரா இருந்தாலும் திரும்ப வேண்டும். சோர்ந்து போன வேலையில கர்த்தரிடத்துல திரும்பணும். இங்க யோனாவை அப்படிதான் பண்றாரு. அவரு அந்த படகுல இருந்து என்ன சொல்றாரு? என்னை தூக்கி போட்டுரு, கப்பல்ல இருந்து என்ன பண்ணு, என்னை தூக்கி போட்டுருங்க. அப்போ இந்த பிரச்சனைகள், அதாவது இந்த காற்று, இந்த மழை, இதெல்லாம் என்ன ஆயிரும்? அமைதியாயிரும் அப்படின்னு. அதே மாதிரி யோனாவை தூக்கி அங்க போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? அமைதி ஆயிடுச்சு. ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாரு? அங்க ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி ரெடியா வச்சு, எப்பொழுதும் சொல்ற மாதிரி தான் அவருக்கு 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரு மீன் வயிற்றுலயே பண்ணிட்டாரு அவர். அப்புறம் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் கர்த்தரிடத்துல திரும்பினதுக்கு அப்புறமேட்டு 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் படிங்களே. அதே யோனாவின் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2ஆம் தரம், ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாரு? ஒரு டைம் சொல்றாரு. யோனா என்ன பண்றாரு? ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று உரக்க சொன்னார். இங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா யோனா என்ன பண்றாரு? தேவனை விட்டு ஓடி போறாரு. செகண்ட் டைம் சொல்லும் போது 3ஆம் அதிகாரம், யோனா 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 படிங்களேன். 2ஆம் தாரம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். போதும் ஆண்டி. இங்க என்னாச்சு ஆண்டி? போதும். இங்க என்னாச்சு? ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது யோனா என்ன பண்ணாரு? கீழ்படியில. அங்க என்ன பண்றாரு ஆண்டவர்? ஒரு மீனை ஆயத்தப்படுத்துறாரு, இங்க ஒரு பெரிய புயலை உண்டாக்குறாரு. திருப்பி யோனாவை என்ன பண்றாரு? மறுபடியுமாக தேவன் பக்கமாய் கொண்டு வர தேவன் விரும்பினதுனால இப்ப திருப்பி அதே வார்த்தையை தான் தேவன் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் 1ஆம் அதிகாரத்துல என்ன சொன்னாரோ அதே தான் சொல்றாரு. நீ நினைவே பட்டணத்திற்கு போய் நினைவேக்கு விரோதமாய் நீ என்ன பண்ணு? பிரசங்கம் பண்ணு அப்படின்னு. அப்ப இங்க யோனா என்ன பண்றாரு? கர்த்தருடைய யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவேக்கு போனான். நினைவே பட்டணத்திற்கு போகிறான். யாரு? யோனா நினைவே பட்டணத்திற்கு போகிறாரு. போகும் பொழுது ஒரு பயம் இருக்கும் இல்லையா? யாரா இருந்தாலும் சரி, யோனா விட பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, ஆயுதத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் பெரிய யுத்த வீரர்களா இருக்கிறாங்க. அசிரியர்கள்லாம் பார்க்கும் பொழுது பயங்கர பலசாலிகளா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஜனங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகளும் என்ன பண்றாங்க? யுத்த வீரர்களாகவே இருக்கிறாங்க. இந்த இடத்துல போய் அவங்களோட இடத்துக்கே போய் பிரசங்கம் பண்ணணும். என்னன்னு பிரசங்கம் பண்ணணும்? நீ கெட்டவன், இந்த இடத்த தேவன் அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லி, ஆமா, அழித்து போட போகும்பொழுது இந்த மாதிரி அவர் போய் பிரசங்கிக்கும் பொழுது அவருடைய இருதயத்துல எவ்வளவு ஒரு பயமா இருக்கு. இப்போ அந்த பயத்தெல்லாம் நீக்கி போட்டார். ஏன்னா அது தேவன் பக்கமா யோனா திரும்பி வந்ததுனால அவர் என்ன ஆயிட்டாரு? கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்று நம்பி யோனா அந்த இடத்துல என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. அதாவது ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். தேவனை விட்டு நம்ம போனோம்னா, தேவனோடு திரும்பி வரணும்னா அவர் ஒரு புயல் காட்டையும் உண்டாக்குவாரு, ஒரு மீனையும் உண்டாக்குவாரு, எல்லாத்தையும் உண்டாக்கி போராட்டங்கள் கொண்டு வந்து தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வந்து வியாதிகளை அனுமதிப்பார் தேவன். எல்லாத்தையும் கொண்டு வந்து வரும் பொழுது யோனாவை போல நம்ம மனம் கசந்து அழுது ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாரு? நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதே மாதிரிதான். நம்ம கடந்து போகிற பாதைகள் அநேகமாக இருக்கும், போராட்டமாக இருந்தாலும் தேவன் நம்மளுடைய கரத்தை பிடித்து நடத்தி செல்லுவார். போக வேண்டிய இடத்திற்கு கரெக்டாக என்ன பண்ணுவாரு? கொண்டு போய் சேர்ப்பார். அதுதான் யோனாவின் காரியத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவர் போக மாட்டேன்னு சொல்றாரு. தேவனோடு சார்ந்து வரும் பொழுது, தேவன் பக்கமாய் திரும்பி வரும் பொழுது யோனாவை என்ன பண்றாரு? தேவன் கரம் பிடித்து நடத்துறாரு. அந்த நினைவே பட்டணம் யோனா பிரசங்கிக்கிறதை கேட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா மனம் திரும்புறாங்க. அவங்களும் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. மிருக ஜீவன்களுக்கு கூட என்ன பண்றாங்க? சாப்பாடு கொடுக்கல. அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சு அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தர் பக்கமாய் திரும்புறாங்க. ஆனா அந்த நினைவே பட்டணம் ஒரு நாள் அழிக்கப்பட்டது.
அது யார் என்ன பண்றாரு? தேவன் அந்த நினைவே பட்டணத்தை ஒரு நாள் அழிக்கப்பட்டது. ஆனா இந்த யோனாவின் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படிங்களேன். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,24,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதாபியாமல் இருப்பேனோ என்றார். எப்படிப்பட்ட தேவன் இல்லையா? அவங்களாம் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா, சிலை வழிபாடு உள்ள மனிதர்களா இருக்கிறாங்க. யாரு? அசிரியர்கள். சரியா? நினைவே பட்டணத்தின் மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, இந்த யுத்த வீரர்களையும் அதுக்கு சார்ந்த ஒரு விக்கிரகங்களை கும்பிடுகிற மக்களா இருக்கிறாங்க இவங்க. ஆனா இங்க தேவன் பாத்தீங்கன்னா அந்த எண்ணிக்கையை கூட தேவன் விட்டு வைக்கல இல்லையா? இத்தனை மக்கள் இருக்கிறாங்க, 1,20,000 மக்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்காகவும் பரிதாபம் பட்டு அங்க இருக்கிற மிருக ஜீவனங்களுக்கும் பரிதாபப்படுகிற தேவன் தான் நம்மளுடைய தேவன். ஆனா நம்மளுடைய தேவனை விட்டு நம்ம விலகி போகும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, அநேக போராட்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? நான் என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த பாவம்னு இல்ல. பாவம் கிடையாது. பாவத்தை தேவன் மன்னிச்சிட்டார். அவருடைய ரத்தத்தின் நிமித்தம் நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அது என்னைக்கோ மன்னிக்கப்பட்டது. தேவனை விட்டு நீங்க தூரமா இருக்கும் பொழுது 2 பேர் உங்களுடைய வாழ்க்கையில விளையாடுவான். பிசாசும் விளையாடுவான், நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சுயமும் என்ன பண்ணும்? விளையாடும். நம்மளுடைய சிந்தனையின்படி தான் அநேக காரியங்கள் நடக்கும் இல்லையா? நம்ம இன்னைக்கு சங்கீதத்தை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகி போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? நெருங்கி இருக்கணும். இங்க நம்ம கர்த்தரிடத்துல திரும்பணும்னா நம்மளுடைய காரியங்களை விட்டு, அதாவது இப்போ இந்த நேரத்துல இன்றைக்கு நம்ம என்ன காரியத்தை தேவனுக்கு விரோதமாய் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமோ அந்த காரியத்தை விட்டுட்டு தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். யோனாவை போல நம்ம மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும் பொழுது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இல்லையா? சரீரத்துல கண்டிப்பா நமக்கு ஒரு பலவீனம் உண்டு. அந்த பலவீனத்தை மாற்றுகிற தேவன் தான் நம்மளுடைய தேவன் இல்லையா? ஆமாவா இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வந்த பொழுதும் யார் நம்மளை விடுவித்தது? தேவன். அது ஏன் விடுவித்தார்? கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தோம், கர்த்தரை தேடி போனோம் நம்ம இல்லையா? கர்த்தரிடத்துல தேடி போனவங்களதான் உங்களுக்கும் எனக்கும் என்ன கிடைச்சிச்சு? விடுதலை கிடைச்சிச்சு. அப்ப கர்த்தரிடத்துல நம்ம தேடி போகாதபடிக்கு இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் போராட்டங்கள் எழும்பி வரும். அப்போ ஏசப்பா நம்மளுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நமக்காக எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிற தேவன் அவர் ஒருவரே. நம்மளுடைய ஜெபத்திற்காக அவர் ஏங்கி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எப்பொழுதும் பார்க்கறது அதுதான் இல்லையா? ஏசப்பா சொல்லுவாரு, ஐயோ என் பிள்ளை என்கிட்ட பேசாதா, என் பையன் என்கிட்ட பேச மாட்டானா, நான் என்ன தப்பு பண்ணேன்? அவர் யோசிப்பார் இல்லையா? நான் எந்த தப்புமே பண்ணலையே இல்லையா? நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனா என் பிள்ளை என்கிட்ட பேசுறது இல்லை. நம்மளுடைய ப்ரையாரிட்டி எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில அனுதின வாழ்க்கையில தேவைகளை மாத்திரமே நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கும் பொழுது தேவனை விட்டு தூரமாய் நம்ம என்ன பண்றோம்? போயிடும். யோனாவும் அப்படிதான். அவரு நினைவேக்கு போகும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் நீ அங்க போய் அவர்களுக்கு விரோதமாய் பிரசங்கின்னு சொல்லும் பொழுது யோனாக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு பயம், அதனாலயே அவரு அங்கிருந்து ஓடி போயிடலான்னு போறாரு. 2ஆம் தரம் போகும் பொழுது அவருக்கு தெரியும் ஜீவனுள்ள தேவன் தன்னோடு கூட இருக்கும் பொழுது தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்றாரு? யோனா அங்க போய் பிரசங்கிக்கிறார். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பா நம்ம கூட இருக்கும் பொழுது எல்லாத்துலயும் வெற்றி தான், எல்லாத்துலயுமே வெற்றி தான். அவர் நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டார். நம்ம கையில பிடிச்சிட்டு தான் நம்மளை நடத்தி கூட்டிட்டு போவார் இல்லையா? நம்ம ஒரு ரோடு கிராஸ் பண்ணி போறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ ஒரு ரோடு கிராஸ் பண்ணி போறேன்னா ஒரு பக்கம் பாப்பா கையை பிடிச்சிக்குவேன், ஒரு பக்கம் மைத்திரி கையை பிடிச்சிட்டு நான் கடந்து போவேன். ஏன்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சேதமும் உண்டாக கூடாதுன்னு சொல்லி நான் பார்ப்பேன். அதே மாதிரி தான் ஏசப்பா, அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சேதமும் வரக்கூடாதுன்னு அவர் என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய கரங்களை பிடித்து கொள்ளுவார். அவர் நம்ம கையை பிடிச்சுக்கிட்டாருன்னா நமக்கு எந்த ஒரு விபத்தும் வராது, சேதமும் வராது, எந்த ஒரு போராட்டமும் வராது.
ஆனா போராட்டங்கள் வரும், ஆவிக்குரிய போராட்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும். அதை எப்படி மேற்கொள்ளணும்னு நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம அதை படிச்சிருக்கோம். ஆனா இந்த நாட்கள்ல, கடைசி நாட்கள்ல சபை தேவனை விட்டு விலகி போயாச்சு. சபை மக்கள் தேவனை விட்டு விலகி போயாச்சு. இது கடைசி நாட்கள். தேவன் பக்கமாய் திரும்பும் பொழுது, தேவனுடைய வருகை அது சீக்கிரமாய் இருக்கும் பொழுது, நாம் எல்லாம் ஒரு கூட்ட ஜனமாய் தேவனோடு சார்ந்து போக வேண்டும். கடைசி நாட்கள்ல நம்ம போய் பிரசங்கிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. நம்மளும் போய் பிரசங்கம் பண்ணணும். யோனாவை போல நம்மளும் என்ன பண்ணணும்? தைரியமாய் போய் பிரசங்கிக்க வேணும். அப்பதான் அந்த ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள். தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் இருந்தாலும் நம்ம போய் பிரசங்கிக்கும் பொழுது அந்த கோபத்தை தேவன் விலக்கி வைத்து அந்த மக்களையும் ரட்சிப்புக்குள் நடத்துவார். அதாவது காஸ்பலை பொறுத்த வரைக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களுக்கே நம்ம போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம போய் பிரசங்கத்தையும் சுவிசேஷத்தையும் கிறிஸ்துவையும் அறியாதபடிக்கு இருக்கிற மக்களிடத்துல போய் நீங்க பிரசங்கிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த வார்த்தை கிரியை செய்யும். அதுதான் யோனாவின் நாட்கள்ல நடந்தது. இவங்க ஃபுல்லா விக்கிரக ஆராதனைக்காரர்களா இருக்கிறாங்க. யாரு? அசிரியர்கள் இல்லையா? அவங்களுடைய ஒரு பெரிய, நான் அதை மெடிடேட் பண்ணும் பொழுது பார்க்கும் பொழுது அவருடைய யுத்த ஆயுதங்களை வைத்து அதை தேவனாய் கடவுளாய் கும்பிடுகிற ஒரு யுத்த வீரர்களா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாருக்கு போகும் பொழுது இதை வச்சுதான் கும்பிட்டுட்டு போகும் பொழுது வெற்றி கிடைக்குதுன்னு சொல்லி அந்த என்ன சொல்றது, அந்த பொருட்களை எல்லாம் என்ன பண்றாங்க? தேவனாக்கி வைத்திருக்கிறாங்க அசிரியர்கள். ஆனா இங்க ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு இமேஜுமே கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு இமேஜ் கிடையாது அவருக்கு. ஆனா அவரு ஜீவனுள்ள தேவன். அவர் கேட்பார், பார்ப்பார், கண்டிப்பார், உணர்த்துவார், அன்பு காட்டுகிற தேவனா இருக்கிறார். ஸோ யோனாவை போல நம்மளும் என்ன பண்ணணும்? மனம் திரும்பி கர்த்தரிடத்துல மறுபடியுமாக வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற போராட்டங்கள் எல்லாம் மாறி போய் தேவன் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். இன்றைக்கு நமக்கு என்ன வாழ்க்கையில தேவை? ஒரு சமாதானம் தேவை. அது யார் கொடுப்பா? ஏசப்பா தான் கொடுப்பார். எனக்கு கடந்த நாட்கள் 2 வாரமா யோபுவின் வாழ்க்கையில நடந்தது போலவே என்னுடைய வாழ்க்கையில நடந்துட்டு, என் மனைவி கிட்ட நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், என்னம்மா இது யோபுவை போலவே எல்லாமே நடக்குது நமக்கும் அப்படின்னு. ஆனா யோபுவை விட கொஞ்சம் கம்மி தான். ஆனா இருந்தாலும் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. பெங்களூருக்கு கூப்பிட்டாங்க, நான் வரலன்னு சொன்னேன், வேலையை விட்டு போயிரு அப்படின்ட்டாங்க. வேலை இல்லாம 2 வாரமா இருக்கிறேன். சரியா? ஒரு பக்கம் அம்மா சிக் ஆயிட்டாங்க, ஒரு பக்கம் ஃபினான்ஷியலா பயங்கரம் கஷ்டம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது யோபு அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு? அப்போ அந்த யோபு புஸ்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தா தெரியுது, அவர் தேவனை மறுதளிக்கல. தன்னுடைய மனைவி என்ன சொல்றாங்க, உன்னுடைய தேவனை மறுதளிச்சுட்டு என்ன பண்ணு, செத்து போயிரு அப்படின்னு. அதான் சொல்றாரு, பொண்டாட்டிங்கள்ட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுமாட்டிருக்கு இல்லையா? ஸோ அப்போ தேவன் அப்படி சொன்னாலுமே இங்க தேவன் மேல இருந்த விசுவாசம் யோபுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன போட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்குமே இருதயத்துல ஒரு சமாதானத்தை மாத்திரம் தேவன் வைத்திருக்கிறார். ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா தேவன் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். நான் சோர்வா இருந்த பொழுது நான் தான் சொன்னேன் இல்லையா, எனக்கு கூட இந்த வார்த்தையை யோனாவை குறித்தது நான் தியானம் பண்ணும் பொழுது தேவன் அவரு பக்கமாய் திரும்பி வரதான் எனக்கு சொன்னாரே தவிர அவரை விட்டு தூரமா போப்பா அப்படின்னு சொல்லல. ஒரு பக்கம் அம்மா உடம்பு முடியாமட்டாங்க, ரொம்ப உடைஞ்சிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் இருந்தாலும் தேவன் நேர்த்தியா எல்லாத்தையும் செய்து முடித்தார். அது எப்போனா கர்த்தரிடத்துல திரும்பும் பொழுது, நம்மளுடைய கண்கள் தேவன் பக்கமாய் திரும்பும் பொழுது உங்களுக்கு எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் முடிப்பார். அவர் எங்க இருந்து பாக்குறாருன்னா தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் எங்கேயுமே போல, அவருடைய கண்கள் இந்த பூமி முழுவதும் என்ன பண்ணிட்டு இருக்கு, உலாவி கொண்டே இருக்குதான், நம்மளை பார்த்துட்டே இருக்குதான். அப்படிப்பட்ட தேவனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ கர்த்தர் பக்கம் நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு திரும்பி வரணும். நம்ம என்ன பண்ணணும், திரும்பி வரணும். நமக்கு போராட்டங்கள் வரும், ஜாக்கிரதையா இருங்க. ஆனா தேவன் பக்கமாய் திரும்பி வரும் பொழுது எல்லா போராட்டங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில மாறும்.
எல்லா போராட்டங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில மாறி வரும் பொழுது ஒரு சமாதானத்தை தேவன் வைத்திருப்பார். யோனாவின் வாழ்க்கையில் அதே மாதிரிதான், யோபுவின் வாழ்க்கையிலும் அதே மாதிரிதான். இவர்கள் 2 பேரும் போராட்டத்தின் மத்தியில கடந்து போகும் பொழுதும் 2 பேருமே தேவனை மறுதலிக்கல. யோனா பயந்துதான் ஓடி போனார், தேவனை மறுதலிக்கல. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லல, அவரு சொல்லாம ஓடி போயிட்டாரு. ஏசப்பா கிட்ட கூட சொல்லல, அவரு போகத்தான் சொன்னாரு, ஆனா இவர் சொல்லாம ஓடி போயிட்டாரு. ஆனா தேவன் என்ன பண்ணாரு, மீனை ஆயத்தம் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தினாரு. ஆனா 2ஆம் தரம், அதாவது யோனா 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 2ஆம் தரம் சொல்லும் போது யோனா என்ன பண்றாரு, நான் போறேன் ஆண்டவரே, நினைவே பட்டணத்துக்கு தானே நான் போறேன். ஆனா அந்த இடத்துல தேவன் யோனாவை கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செஞ்சு அந்த ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தினார். யாரு? யோனா. அதே மாதிரிதான் யோபுவின் பாதையிலும் ஃபர்ஸ்ட் பார்ட் அவருக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு, செகண்ட் பார்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு, தேர்ட் பார்ட்டை பார்க்கும் பொழுது இன்னும் ஆசீர்வாதமா இருந்தார். அது ஏன்னா தேவனை அவர் மறுதலிக்கவில்லை, தேவனுடைய கரத்தை அவர் விட்டு போகவில்லை, தேவனை சார்ந்து வாழ்ந்தார், தேவனை விட்டு எங்கேயும் போகல. அதுதான் யோபு, அதுதான் யோனா. நம்மளும் கடைசி நாட்கள்ல இருக்கிறோம், தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். இன்றைக்கு தேவனை விட்டு தூரமாய் இருந்தாலும், நம்ம ஆதியில என்ன தேவன் மேல் வைத்திருந்த அன்பை நம்ம விட்டு போயிருந்தாலும், இன்றைய தினத்துல தேவனோடு மறுபடியுமாக அந்த ஒரு புது வாழ்க்கையை அவரும் எதிர்பார்க்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில அது நடக்கணும்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்க்கணும். யோனாவை போல மறுபடியுமாக திரும்பி வந்தா நமக்கு ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை காத்திருக்கு. யோனாவை போல நம் வாழ வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் தேவன் பக்கமாய் திரும்பி வரணும். நம்மளுடைய அறியாமையில தேவனை விட்டு தூரமாய் போலாம், அது யோனா பண்ண தப்பு, அதுதான் அவர் அறியாமையில செஞ்ச தப்பு. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம அறியாமையில அநேக காரியங்கள் செய்திருந்தாலும் தேவனை அறிந்த பிறகு இந்த தவறுகளை செய்யக்கூடாது. தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். மறுபடியுமாக நம்மளுடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையை அதிகப்படுத்த வேண்டும். அதிகமாய் பைபிள் படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு அர்த்தங்களை, கோடிக்கணக்கான அர்த்தங்கள் உண்டு. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, யோனாவை கொண்டு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை பேசுவார். ஆவியானவர் பேசிட்டே இருப்பாரு. அது மேனிப்புலேட் பண்ணி அநேகர் பேசினாலும் இந்த வார்த்தையை நீங்க மேனிப்புலேட் பண்ண முடியாது. இந்த வார்த்தையெல்லாம் ஆவியானவர் கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தை உள்ள போக போக நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு எனர்ஜி தான் வரும், ஒரு டிப்ரெஷன் வராது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வரும். இந்த கடைசி நாட்கள்ல, இந்த நாள்ல, இந்த நேரத்துல நம்ம கர்த்தரை விட்டு தூரமாய் இருந்தால் மறுபடியுமாக தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். யோனாவை போல நம்மளும் கர்த்தரிடத்துல திரும்பி வர வேண்டும். வரும்பொழுது நாம் ஆசீர்வாதிக்கப்படுவோம், கர்த்தரோடு போகுவோம், அவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம், இல்லாவிட்டால் கைவிடப்படுவோம். ஏன்னா தேவன் அப்படிப்பட்டவராய் இருக்கிறார். நம்ம அவரோடு சார்ந்து இருக்கணும், நெருங்கி இருக்கணும் தான் ஆதாமை உண்டாக்குனார் இல்லையா? நினைச்சு பாருங்க, டெய்லி அவரோட பேசிட்டு ஜாலியா இருந்த மனுஷன் யாரு? ஆடம் இல்லையா? ஆதாம் என்ன பண்றாரு? டெய்லி அவரோடு சஞ்சரிக்கிறாரு. மாலை வேளையில அவர் என்ன பண்றாரு? ஆதாமோட என்ன பண்றாரு? பேசிட்டு இருக்கிற தேவனா இருக்கிறாரு. அதை தான் அவர் விரும்புறாரு. இன்னைக்குமே அதான் அவர் விரும்புறாரு. அதனாலதான் அவர் இறங்கி இங்க வந்தார். அவருக்கு நமக்கு வேண்டான்னு நினைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்படின்றதுக்குள்ள முடிச்சிருவாரு எல்லாத்தையும். அதே தாஸ்தி அவருக்கு. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு நம்மளோடு சார்ந்து வாழ வேண்டும். அவர் இந்த இடத்துல இருக்காரு நம்ம விசுவாசிச்சோம்னா எல்லாமே பரிபூர்ணமாய் நடக்கும். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒண்ணுமே இல்லை. நம்ம எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம்னு நினைச்சு பார்த்தா அவர் நம்மளுடைய லைஃப்ல எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் அவர் பிளே பண்ணி இருப்பாருன்னு மட்டும் பாருங்க. இல்லையா? எங்கெங்கயோ இருந்திருக்கலாம், ஆனா ஒரு இடத்துல கூட்டமாய் அழகாய் சேர்த்து கொண்டு இந்த இடத்துல உட்கார வச்சிட்டாரு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் பக்கமாய் அநேக ஜனங்களை திருப்ப வேண்டும். முதல்ல நம்ம திரும்பணும் கர்த்தர் பக்கமாய். அப்போ கர்த்தருக்காக அநேக ஜனங்கள் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருப்பாரு. அவர்களும் இதே போல ஆண்டவருடைய வார்த்தையை என்ன பண்ணுவாங்க? ஆரம்ப நாட்கள்ல அபிஷேகம் பெற்றிருப்பாங்க,
ஆண்டவருடைய வசனத்தை கேட்டிருப்பாங்க, ரட்சிப்புக்குள்ள நடந்திருப்பாங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா நான் இதை செய்வேன் அதை செய்வேன் எழுந்து வந்திருப்பாங்க. ஆனா காலப்போக்குல கடந்து போகிற நாட்கள்ல தேவனை விட்டு விலகி போவாங்க, அவருடைய வாழ்க்கை இழந்து போவாங்க. அவங்க எண்ணி என்ன நினைச்சு அவர்கள் வந்தார்களோ அவருடைய அழைப்பை மறந்து போயிடுவாங்க. ஆனா கர்த்தரிடத்துல திரும்பி வரும் பொழுது அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அந்த அழைப்பை தேவன் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வசனம், இந்த வசனம் மாத்திரம்தான், கர்த்தரிடத்துல திரும்பணும். யோனாவை போல நம்ம இன்னைக்கு திரும்பலைன்னா என்றைக்குமே திரும்ப முடியாது. இது யார்கிட்ட நம்ம பேசுறோம்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் தெளிவா சொல்றேன், தேவன் யாரோ ஒருத்தர்கிட்ட கண்டிப்பா பேசுறேன். கர்த்தரிடத்துல திரும்பி வாங்க, கர்த்தரிடத்துல திரும்புங்க. அவர் ஒருத்தர் தான் நமக்கு, வேற யாருமே இல்லை, வேற ஆப்ஷனே கிடையாது. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா 2 ஆப்ஷன் இருக்கலாம் இல்லையா? ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணா இந்த கம்பெனி இல்லாட்டி அந்த கம்பெனி, ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா தேவன் வரும்பொழுது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அது ஏசப்பா மாத்திரம் தான். அவர் இல்லாம நீ பரலோகத்துக்கு போக முடியாது, அவர் இல்லாம உனக்கு விடுதலை கிடையாது, அவர் இல்லாம உனக்கு சமாதானம் கிடையாது, அவர் இல்லாம உனக்கு ரட்சிப்பு கிடையாது, அவர் இல்லாம உனக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. கர்த்தரிடத்துல திரும்புவோம், கர்த்தருக்காக ஏதாவது செய்வோம், கர்த்தருடைய வார்த்தைகளை அநேகருக்கு போய் சொல்லுவோம். சீக்கிரமா ட்ராக்ஸ் அடிச்சு மற்றவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் யாரோடு பேசினீர் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் உம்முடைய வார்த்தை இறங்கினதை நான் பார்த்தேன், அதை என்னுடைய ஆவியில உணர்ந்த ஆண்டவரே. யோனாவை போல நாங்கள் வழி விலகி போனாலும், உம்முடைய அழைப்பை மறந்து நாங்கள் போனாலும், மறுபடியுமாக ஆண்டவரே உம்முடைய பக்கமாய் திருப்புகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்காக ஒரு புயல் காற்றையும் ஒரு மீனையும் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பீர். அதை கொண்டு கர்த்தாவே நீர் மறுபடியுமாக எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய பக்கமாய் திருப்புகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிப்பு இழந்து போகாதபடிக்கு, எங்களுடைய அபிஷேகத்தை இழந்து போகாதபடிக்கு, உம்மோடு இருக்கிற உறவை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் நீர் எங்களோடு பேசுவீராக. நாங்கள் உம்மோடு சார்ந்து வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஏசப்பா. நாங்கள் உங்களை விட்டு தூரமா இருந்தா மண்ணுக்கும் புல்லுக்கும் ஒப்பாயிருக்கிறோம் ஆண்டவரே, கருகி போயிடுவோம் ஆண்டவரே. எங்களோடு நீங்க வாங்க, எங்களோட பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாரம் கடந்து போகும் பொழுது ஆண்டவரே, நாங்க இந்த உலகத்திற்குள் கடந்து போகும் பொழுது கர்த்தாவே நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. பாவம் செய்யாதபடிக்கும், விபச்சாரம் வேசித்தனம் செய்யாதபடிக்கும், கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சை ஆண்டவரே சப்பா, பொருளாசை பேராசை பண ஆசை எதுவும் வராதபடிக்கு எங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டு கர்த்தருக்காக ஓடவும் கர்த்தருக்காக வாழவும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, சாந்தி ஆண்டிக்காகவும் ஜெயந்தி ஆண்டிக்காகவும் ஆண்டவரே டேனிக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த 2 குடும்பத்தையும், அந்த 2 பேர்த்துடைய ஜெபமும் அவர்களுடைய ஆண்டவரே இந்த பிரேயருடைய லைஃபும் கர்த்தாவே அந்த குடும்பத்தை பாதுகாத்து இருக்கிறது என்று கர்த்தாவே நான் அறிவேன் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை முழுவதும் ரட்சிப்புக்குள் நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய பக்கமாய் திருப்புங்க ஆண்டவரே. ஏசப்பா, அவர்களும் கர்த்தரிடத்துல திரும்பி வரட்டும் ஆண்டவரே. யோனாவை போல கர்த்தாவே அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வரத்தக்கதான கிருபை நீர் தருமாறு செபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளிடுவீராக, அந்த குடும்பத்தில் ஒரு செழிப்பை உண்டாக்குவீராக கர்த்தாவே. பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஏசப்பா, டேனிக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க ஆண்டவரே. மகனை ஆசீர்வாதமாய் வைங்க கர்த்தாவே. நீ பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. மகனை உம்முடைய பிள்ளையாய் எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. ஏசப்பா, கார்த்திகாக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்பு மகளை நீர் கொண்டு வந்து சேர்க்குமாறு செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சித்ராக்காக செபிக்கிறோம். அவர்களும் வரத்தக்கதான கிருபையை கொடுப்பீராக. அவருடைய சகோதரனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த மகனும் வரத்தக்கதான கிருபையை கொடுப்பீராக. இங்கே யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்குமாறு செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் கூட வாங்க, நீர் வழி நடத்துவீராக ஆண்டவரே. இந்த இடம் நிரம்பி வழியிட்டும் அநேக ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.
அங்கிள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு மூத்த ஆண்டவரே ஒரு அங்கிள் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. ஒரு ஆலோசனை கொடுக்கறதற்காகவும் ஆண்டவரே அநேக காரியங்களில் எங்களை வழி நடத்துறதற்காகவும் அங்கிளை கொடுத்ததுக்காக நன்றி. அவர்களுக்கு இருக்கிற அந்த சுகர் எல்லாம் நார்மலாக இயேசுவின் நாமத்தினால கிருபையை கொடுப்பீராக. இந்த வயதிலும் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நிற்கிற அந்த வைராக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. மானை பாதுகாத்து கொள்ளுங்க, நல்ல நித்திரையை கொடுங்க. கர்த்தர் போக்கியும் வரத்தையும் பாதுகாத்து வழி நடத்துகிறார். சலிமை பாதுகாத்து கொள்ளும், குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அம்மா அப்பாவையும் தங்கச்சியும் ஆண்டவரே மித்தனையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே ஆண்டிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சல்மானுக்காகவும் தங்கச்சிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த வீட்டில் அப்பமும் தண்ணியும் குறைவுபடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே நீர் பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.